இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதரமே, வாய்ஸ் ஆஃப் டிவைன் மர்சி என்ற யூடியூப் சேனலின் மூலமாக மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளிலே தாயாம் திரு அவையோடு இணைந்து தூய்மை மிகு மூவொரு கடவுளுடைய பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். தந்தை, மகன், தூய ஆவி சமத்திருத்துவ பெருவிழா. நாம் ஒவ்வொருவருமே ஆலயத்திற்கு உள்ளே வரும்பொழுது மட்டுமல்ல, ஒவ்வொரு செயல்கள் செய்வதற்கு முன்பாக சமத்திருத்துவம், தந்தை, மகன், தூய ஆவி என்ற இணைப்போடு நாமும் இணைக்கப்படுகின்றோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்றைய முதல் வாசகத்திலே இஸ்ராயேல் மக்களை பாளையத்தில் விட்டுவிட்டு ஆண்டவர் அழைத்ததின் பெயரின் பொருட்டு மோசே 2 கற்பலகைகளை எடுத்துக்கொண்டு சீனாய் மலைக்கு செல்கின்றார். எதற்காக? தான் ஆண்டவர் என்பதை அறிவிப்பதற்காக. அவர் யார் என்று பலர் கேட்கும் பொழுது மோசேயினால் தெளிவான ஒரு பதில் கூற முடியவில்லை. ஆகையால் தான் கற்பலகையிலே நானே ஆண்டவர், வாழ்கின்றவர் நானே என்ற அற்புதமான செய்தியை எழுதி கொடுக்கின்றார். மீண்டும் சீனாய் மலையிலிருந்து இறங்கி வந்து கடவுள் ஒருவரை நம் ஒவ்வொருவரையும் மீட்பர் என்பதை இஸ்ராயேல் மக்களுக்கு எடுத்துரைக்கின்றார். இன்றைய 2வது வாசகத்திலே அழகாக சொல்லப்படுகின்றது, மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் தூய ஆவியானவர் உங்களோடு இருக்கின்றார். தூய ஆவியானவர் உங்களோடு இருக்கும் பொழுது எச்சூழலிலும் துன்பங்கள் உங்களை வந்து சேராது. அவ்வாறு வந்து சேர்ந்தாலும் அவற்றையெல்லாம் சுக்கு நொறியாக மாற்றிவிடுவார் நம் ஆவியானவர் என்பதை மகிழ்ச்சியோடு இருக்கும் பொழுது வரவிருக்கும் வந்து கொண்டிருக்கும் சவால்கள் எதுவாக இருந்தாலும் கடவுள் நமக்காக பரிந்து பேசுவார், நமக்காக ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்பதை இன்றைய 2வது வாசகம் நமக்காக எடுத்துரைக்கின்றது. ஆம், இதை இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த நற்செய்தியிலே பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிக்கோதேமுவிடம் கூறுகின்றார், தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெரும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் இந்த உலகின் மீது அளவுக்கு அதிகமாக அன்பு கொண்டார் என்று. ஏனென்றால் யார் ஒருவர் அவர் அனுப்பிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றோமோ கடவுள் அவர்கள் மீது அளவுக்கு அதிகமாக அன்பு செலுத்துகின்றார் என்ற உன்னதமான கோட்பாடை பார்க்கின்றோம். ஆம், இதை இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த 3 நற்செய்திகளையும் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு செய்தியையும் நமக்கு கொடுக்கின்றது. முதல் வாசகத்திலே கடவுள் யார் என்பதை இறைவாக்கினர் மோசேயின் மூலமாக வெளிப்பட்டது. இன்றைய 2வது வாசகத்திலே மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது தூய ஆவியினுடைய வல்லமை பெற்றவர்களாக இருக்க முடியும் என்பதை தெளிவுபடுத்துகின்றது. இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நிக்கோதேமுவிடம் மட்டுமல்ல, நம் ஒவ்வொருடமும் சொல்கின்றார், தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெரும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவிற்கு கடவுள் இந்த உலகின் மீது அளவுக்கு அதிகமாக அன்பு கொண்டார் என்று. நம்முடைய அன்பு எதை நோக்கியதாக இருக்கின்றது? கால சூழ்நிலைகளில் நம்முடைய அன்பு என்பது ஒரு நிலையற்றதாக இருக்கின்றது. அவரிடம் பொருள் இருக்கின்றதா, அவரிடம் இது இருக்கின்றதா, அது இருக்கின்றதா, என் அன்பு அளவுக்கு அதிகமாக இருக்கின்றது. உண்மையான அன்பு என்பது மனிதாபிமானத்தோடு இனம் கொண்டு ஒவ்வொருவரையும் அன்பு செய்யும் பொழுது தமத்திருத்துவ பெருவிழா என்பது நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு அடையாள சின்னமாக மாறும் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆக தந்தை, மகன், தூய ஆவி என்று ஒவ்வொரு முறையும் நாம் சொல்லும் பொழுது நாமும் ஒரு சிறந்த அடையாள சின்னமாக, ஒரு சிறந்த ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் ஸ்பிரிச்சுவல் சிம்பல் என்று சொல்வோம். ஆக அடையாள சின்னமாக நாமும் வாழ்வோம், மற்றவர்களை வாழ வைப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.